நிறைய போதும்ல சப்பாத்தி? போதும்க்கா போதும். இதுவே நிறைய இருக்கு, எவ்வளவு சாப்பிடுங்கன்னு வேற தெரியல. எல்லாம் போதும். வேணா தோசை இட்லி எல்லாம் சுட்டுக்கலாம். சரி, அப்ப தேய்ச்சதெல்லாம் சுட்டு முடிச்சாச்சுல, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா அனுப்பிச்சிடுங்க. வேற எதனா பால் கீழ் காசு குழம்பு எதனா சுட வைக்கணும், எத்தனை அடி சுட வைக்கலாம்? ஆமா, குழம்பு தாங்க சுட வைக்கணும். சுட வைக்க மறந்தே போயிட்டுமே. மதியம் வச்ச குழம்பு கொஞ்சம் இருக்குல்ல, எத்தனை வரேன், அதை அப்படி சுட வச்சிடலாம். சரி, போய் எத்தனை போ. இப்ப யார் போன் அடிக்கிறது? ஐயோ, அத்தை நம்பரு. அட்டன் பண்ணுவோம். வந்துட்டாங்க போலயே. ஹலோ அத்தை, கேக்குதா? ஏண்டி போன் எடுக்க உங்களுக்கு இவ்வளவு நேரமா? கேக்குதா இல்லையா பேசுறது? கேக்குது அத்தை, கேக்குது. அது ஒண்ணும் இல்ல, சமையல் பண்ணியிருந்தேனா அத போன் எடுக்க லேட் ஆயிடுச்சு. நீங்க எங்க இருக்கீங்க? சாமியெல்லாம் பாத்துட்டீங்களா? எங்க இருக்கீங்க? கிளம்பிட்டீங்களா? வீட்டுக்கு வந்துருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? ஏண்டி முதல்ல என்ன பேச விடுறீ? நீயே பேசினா நான் எப்படி பேசுறது? நான் வந்துட்டேன், இன்னொரு அரை மணி நேரத்துல வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன். சமையல் என்ன பண்ணி வச்சிருக்க? சமையல் பண்ணியா இல்ல கதை பேசி உட்காந்து இருக்கீங்களா? சமையல் பண்ணிட்டு அத்தை, சப்பாத்தி பண்ணி வச்சிருக்கேன். சப்பாத்தி, உருளைக்கிழங்கு இருக்கு, அப்புறம் சட்னி இருக்கு. உங்களுக்கு வேற என்ன வேணும்னா சொல்லுங்க அத்தை, செஞ்சு வைக்கிறேன். இன்னும் அரை மணி நேரம் ஆகணும் நீங்க வரதுக்கு, அதுக்குள்ள செஞ்சுறேன். வேற என்ன வேணுமா சொல்லுங்க. இல்ல சப்பாத்தியே போதும். ஒரு காப்பி மட்டும் சூடா போட்டு வை, வந்துருவேன். இன்னொரு அரை மணி நேரத்துல வந்துருவேன். அதுக்கேற்ற மாதிரி போட்டு வச்சிரு. என் கூட ரவியும் வரான், அவனுக்கும் சேர்த்து போடு. கேட்டுச்சா? சரிங்க அத்தை, சரி போட்டு வைக்கிறேன். வாங்க. என்னக்கா போனா பேசுறீங்க? ஆமாடி, அத்தை தான் போன்ல வந்துருவாங்களா இன்னொரு அரை மணி நேரத்துல. என்ன சமையல் பண்ணி வச்சிருக்கீங்க, காப்பி போட்டு வேணும்னு ஃபோன் பண்ணி கேக்குறாங்க. ஏன் அரை மணி நேரம் ஆகல வரத்துக்கு? எங்கன்னா ஒரு கடையில நிப்பாட்டி டீ காப்பில குச்சிட்டு வர வேண்டியது தானே? வீட்டுல வந்து குச்ச மாதிரி இருக்குமா? அதுக்கு வயசானவங்களேடி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வெளியில கிடைக்காது, அதனால வீட்டுக்கு வந்து குடிக்கலான்னு வராங்க. ஆமா, நீ தான் அந்த கேள்விக்கு சப்போர்ட் பண்ணிருப்ப. சரி, கூட உருளைக்கிழங்கு சுட வைக்கலாம். பசங்களாம் சாப்பிட கூப்பிடுடி, அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டு தூங்குவாங்கல்ல. சரி இருங்க, போய் கூட்டின்னு வரேன். நல்லா அடி பிடிக்காம சுட வைக்கணும். போர் அடிக்குதுல? ஆமா, கடுப்பா இருக்கு. எனக்கு என்ன ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்குடி. ஸ்வீட்டா? ஃப்ரிட்ஜில் ஜாங்கிரி என்னமோ இருந்தது, எத்தனாட்டா? ஐயோ, ஜாங்கிரி எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுடி. வேற பால்கோவா செஞ்சு சாப்பிடலாமா? பால்கோவாலாம் இப்போ சாப்பிட்ற மூடில் இல்லை. அப்போ வேற என்னதான் வேணும் உனக்கு சொல்லு, செய்யலாம். யாரு, நம்மளே செஞ்சு சாப்பிடலாமா? ஆமா, பின்ன நம்மளுக்கு வேணும்ன்ற நம்ம தான் செய்யணும். இங்கே கடைக்கெல்லாம் போயிட்டு வரணும், ரொம்ப தூரம், ஆளுங்க வேற இல்லை யாரும் போகிறதுக்கு. நம்மளாம் விட மாட்டாங்க வெளியே, அதனால நம்மளே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சொல்லு, உனக்கு என்ன சாப்பிடணும் போல தோணுது? எனக்கு அல்வா வேணும். அல்வா தானே, அதெல்லாம் நாங்கள் அசால்ட்டாக செய்வோம். அப்படியே அவங்களுக்கு செய்ய தெரியுமா? இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கீங்களா என்ன? ஆமாடி, அடிக்கடி எதனா ஒன்று பார்த்து இது செய்யலாம் அது செய்யலான்னு எதனா ஒன்று செஞ்சு கிடப்போம். அப்போ நம்மளே அல்வா செய்ய போகிறோமா? ஆமாம், வா நம்மளே போய் செஞ்சு சாப்பிட்லாம். எங்கள் கிச்சனில் போய் செய்ய போகிறோமா? கிச்சனில் வேணாடி, வேற எங்கன்னா வச்சு செஞ்சுக்கலாம். கிச்சனில் எங்கள் அம்மாலாம் வேலை செஞ்சு நிற்பாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோ, திட்டுவாங்க. அப்போ வேற எங்கே வச்சு சமைக்கிறது? எங்கள் அம்மா எப்போவுமே சமைப்பாங்க தெரியுமா, அங்கே வச்சு சமைச்சிக்கலாம். அவங்க வந்து அடுப்பில் சமைப்பாங்களே, எனக்கு அடுப்புலாம் அவ்வளோவா செய்ய தெரியாதுடி. எங்களுக்கு மட்டும் அடுப்பில் செய்ய தெரியுமா என்ன? அடுப்பில் செஞ்சு நம்மளை தீச்சு விட்ருவோம், நல்லா வராது. அப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்டவ் ஒன்று இருக்குது, கேஸு, அதை வச்சு செஞ்சுக்கலாம். எது, அந்த சிங்கிள் கேஸ் தானே? அம்மா கூட ஆன்லைனில் கேட்டு ஆர்டர் பண்ணி வாங்கினாங்களா தானே? ஆமாடி, அதான் நம்ம வாங்கி கொடுத்தோமே, அதை வச்சு செஞ்சுக்கலாம். அப்போ சரி, இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிருக்கோம், வாங்க போகலாம். இந்தாடி, இதெல்லாம் எடுத்துன்னு உள்ளே வச்சுடு. கொடுங்க. சுட வச்சாச்சா? சுட வச்சாச்சு. இந்த அடுப்பை அனுப்பிச்சிடலாம், இங்கே வச்சிடலாம். ஏண்டி எங்கடி போறீங்க இதெல்லாம் எடுத்துன்னு? இங்கே தான் வச்சு செய்ய போகிறோமா? என்ன செய்ய போறீங்க? அல்வா செய்ய போகிறோம். நைட்டு சாப்பிட்ற நேரத்துக்கு எவ்வளோ அல்வா செஞ்சு நிற்பானே? சப்பாத்தி செஞ்சு வச்சிருக்கேன், மாதிரி சப்பாத்தி சாப்பிட்டு படுங்க போயிட்டு. அல்வா கில்வாலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம். இப்போதாம்மா செஞ்சு சாப்பிடணும் போல இருக்கு, இப்பயே செய்யலாமா? ஐயோ, நாளை செஞ்சு தர மாட்டேமா, உனக்கு வேணா நீயே செஞ்சுக்கோ. சரி, நாங்களே செஞ்சுக்கிறோம், நீங்கள் கொஞ்சம் தள்ளி மட்டும் நில்லுங்க. இன்னமும் பண்ணுங்க, போங்க, சொல்கிற பச்சு கேட்க மாட்டீங்க. போ, ஏதோ பண்ணு, சீக்கிரம் அடுப்பு செட் பண்ணிடி. சரி, நான் செட் பண்ணிக்கிறேன். நீ போயிட்டு உள்ள கிச்சன்லேருந்து பொருள் எடுத்துன்னு வாங்க, வச்சுட்டு வந்திருக்கேன்ல கிண்ணத்தில், அதெல்லாம் எடுத்துன்னு வந்துடு. சரி, நீ அடுப்பு ரெடி பண்ணி வை. ஏண்டி ஆன் பண்ணிட்டேன்டி, சீக்கிரம் வா. வந்துட்டேன். இந்தாடி. ஏண்டி இது மட்டும் எத்தனை வந்திருக்க, மற்றதெல்லாம் என்னைக்கு எத்தனை வருவேன்? முதல்ல இது புடிடி, போயிட்டு வரேன். கடாய் காஞ்ச நெய் ஊற்றி முதல்ல முந்திரி வறுத்து கொடி. சரி, முந்திரி தான் இன்னும் வேணும், எடுத்துன்னு வரவே இல்லையே. சரி வருவா, இரு. இந்தாடி, எல்லாம் இருக்கா பார்த்துக்கோ. வை கீழே வை. கடாய் காஞ்சிட்டு கொண்டே ஊத்துடி நெய்ய. அந்த ஊத்துறேன். போதும்லடி? போதும் போடுடி, முந்திரி போடு, நல்லா சவக்க வர. எல்லாத்தையும் போட்டுருவேன். வேணாம், கொஞ்சமா போடு, போதும். சும்மா ஒரு 4 போடு போதும். ஏண்டி எல்லாத்தையும் போடலாண்டி, அப்பதானே நல்லா இருக்கும். சரி போடு. அப்புறம் அத்தை முந்திரி காலையும் கத்த போறாங்கடி. அதெல்லாம் நிறையவே இருக்குடி, போட்டுடலாம். சரி, அப்போ போடு. கரண்டி கூட நான் வதக்குறேன். இந்தா. ஆமா, இன்னைக்கு உங்க அப்பா ஊர்ல இருந்து வந்து ஒன்று இட்டுன்னு போறேன்னு சொன்னாரு, வரலையா? அவருக்கு ஏதோ வேலை வந்துச்சாண்டி, நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. அப்ப நாளைக்கு ஊருக்கு போறியா என்ன? நாளைக்கு சண்டேல எப்படினாலும் நைட்டுக்கு தான் வருவாரு, பார்க்கலாம். போதும், நீர் நல்லா செவந்துடுச்சு, எடுத்து தட்டில் வச்சிடு. சரி, தட்டு காட்டு. இதை போடவா?
பார்த்து போடு, பறந்துட போகுது. நீ போட்டோன்னு நல்லா வதக்கி விட்டுனே இரு. என்ன நல்ல கலரு, இல்லை அடி பிடிச்சிடும், எதனா ஒன்று ஆகிடும். கலரினே இரு. சரிடி, போடு போடு. தண்ணி ஊத்துடி. இரு அதோட பச்சை வாசனை கொஞ்சம் போட்டோம், அது வரையும் வதக்கினே இரு. அப்படியா? சரி சரி, பார்த்து செய்யுங்க. கம்மு மாதிரி ஆயிடு போகுது, அப்புறம் நம்ம சாப்பிட முடியாது. எத்தனை போய் நோட்டு ஓட்ட தான் யூஸ் பண்ணணும். மாயமுதி நல்லா தான் வரும். நல்லா வரலன்னா அப்புறம் இருக்கு உனக்கு. அது எப்படி நான் செஞ்ச ஒரு இது நல்லா இல்லாமல் போயிடும். போன வாட்டி உனக்கு செஞ்சு கொடுத்தியா, ஞாபகம் இல்லையா? நல்லா பாறாங்கல் மாதிரி இருந்தது. அதை கூட நல்லா தின்னல, அப்புறம் என்ன மாயமுடு. வேஸ்டா போயிடுமேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். என்ன உந்து பிடிச்சி போய் சாப்பிட்டாங்க. நல்லா கடாயை நக்கி நக்கி தின்னுட்டு எப்படி பேசுறா பத்தியா? தயவு செஞ்சு அமைதியா இருங்கம்மா, நீங்க சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடாதீங்க. அப்புறம் உங்களை சமாதானம் பண்ணி உட்காந்துன்னு வச்சுக்க, அல்வாவா போயிடும். கேட்டுச்சா? உன்னதான் சொல்றா, வாய முடி நிறு. இல்ல உன்னதான் சொல்றேன். 2 பேரையும் தான் சொல்றேன், அமைதியா இருங்க. தண்ணியை ஊத்துடி. போதும். இருடி, ஃபுல்லா ஊத்திடல, எல்லாம் அழுந்துதான் எத்தனை வந்திருக்கோம். அது ஃபுல்லா ஊத்துனாதான் வரும் அல்வா. அப்படியா? சரி, ஊத்து. வெள்ளத்தை போட்டுருவா. போடு. இப்ப போட்டாதான் கரையும். இரு போடுறேன். நிறைய வெல்லம் போடு, அப்பதான் நல்லா இருக்கும். ஏண்டி, நிறைய வெல்லம் போட்டா திகட்ட ஆரம்பிச்சிடும்டி. கொஞ்சமா அளவா போட்டா போதும். போதுமா? போதும் எடுத்து வச்சிரு. அல்வா ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு வந்து சாப்பிடுங்க. பரவாயில்லையே, நல்லா தான் செஞ்சிருக்கீங்க. வாசனை நல்லா வருது. உங்களை தான் செஞ்சு தர சொன்னா நீங்களே செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு போனீங்களே, அப்புறம் என்ன உங்களுக்கு கிடையாது, போங்க. ஆமா, யாருக்கு வேணும் அல்வா? நீயே வச்சுக்கோ. அப்படியே எங்க நின்று பார்த்து நிற்கீங்க, போங்க உள்ள. ரொம்ப தான் பண்ணுவா. ஏன் போயிட்டு வந்து பார்த்து நிற்கீங்க? இல்லடி, அடிப்பு விடுக்காம கலரிங்களான்னு பார்த்தேன். அதெல்லாம் எங்களுக்கு செஞ்சுக்க தெரியும், நீங்க போங்க. போதும், நீ தொடங்குடி, அடிப்பிச்சிடும். சூப்பரா ரெடியா இருப்பார். பரவாயில்லையே, கையில் நல்லா செஞ்சிருக்கேன். அதான் நான் மட்டும் செய்யல, எல்லாரும் சேர்ந்து தான் செஞ்சோம். அப்படியா? நல்லா தான் இருந்திருக்கு. இருங்க, கொஞ்சம் வச்சு டேஸ்ட் பாருங்க. இரு ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிடலாம், அப்பதான் இன்னும் நல்லா இருக்கும். மோனி போய் தட்டுல எடுத்துன்னு அப்போ சாப்பிடலாம். தட்டுல வேணாடி, வாழை இலை இருக்கு. வாழை இலை எடுத்துமா, ஃப்ரிட்ஜில் இருக்கு பாரு கவர்ல. வாழை இலை வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். என்னடி செஞ்சு தரேன்னு குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள ஓடிட்டே இப்ப வந்து இதுல சாப்பிடலாம் அதுல சாப்பிடலாம் சொல்லி நிற்கியா? அதான் நீங்களே சூப்பரா செஞ்சுட்டீங்கடி. அதான் நீங்க எப்படி செய்றீங்க பார்க்கலாம் தான் வந்தேன். என்ன நான் செஞ்சு கொடுத்துருக்க மாட்டேனா? நானே காலத்துக்கு செஞ்சு போட்டு கொடுத்துருந்தா நீங்க எப்ப சமைக்க கத்துக்கிறது? அதெல்லாம் நாங்கள் கற்றுக்கும் போது கற்றுப்போம். நீ செஞ்சு கொடுக்க வேண்டியது தானே? முடியாது. அப்போ எதுவும் கொடுக்க முடியாது. இது ஒன்று நீ செய்யல, கையில் செஞ்சது என்ன? நான் தான் ஐடியா கொடுத்தேன். சரி சண்டை போட்டுக்காதீங்க. அது இவ்வளோ இருக்குல்ல, எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம். இவங்க சண்டை போட்டுக்கிறது பார்த்தா கடைசியில் நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது போலயே. போய் தட்டில் எடுத்துட்டு வந்து போய் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இவங்க எப்படி ஆச்சுன்னு போட்டோம். நாலுலேருந்து நான் தானே சமைப்பேன். அப்போ தானே கேட்டுன்னு வருவல்ல, அப்போ இருக்கு பாரு உனக்கு. நீங்கள் அம்மா, நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஏன் உனக்கு கை கால் இருக்குல்ல, நீயே செஞ்சுக்கோ. எருமை கடை வயசாகுதுல, செஞ்சு சாப்பிடு. சரி சண்டை போடாதீங்க, தள்ளுங்க, ஆற வைக்கலாம். இங்க பாரு கையல், இந்த அல்வா கூட நீ செஞ்சதுனால தான் நான் சாப்பிட்றேன். இவ செஞ்சுதானா சொல்லு, நான் கையை வைக்க மாட்டேன். இல்ல நான் தான் செஞ்சேன், சாப்பிடுங்க. நீங்க ரொம்ப ஓவரா பேசுறேன். சரிங்க, விடுங்க.